என்ன மைக்ரோசிப் போட்டா தான் டாக் லைசென்ஸ் கிடைக்குமா? டாக் லைசென்ஸ எப்படி தான் எடுக்கணும்? அப்படின்னு குழம்பி போயிருந்தீங்கன்னா, உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோல டாக் லைசென்ஸ் எப்படி எடுக்கணும்? மைக்ரோசிப் முக்கியமா? இல்லையா? அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. டாக் லைசென்ஸ் எடுக்கிறது ரொம்பவே சிம்பிள். கூகுள்ல போயிட்டு பெட் அனிமல் லைசென்ஸ் அப்படின்றத சர்ச் பண்ணிக்கோங்க. இதுல பெட் அனிமல் லைசென்ஸ் அப்படின்ற காலம செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். இதுல பெட் ஓனர் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாகின் பேஜ் ஒன்னு ஓப்பன் ஆகும். அதுல சைன் அப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட டீடைல்ஸை போடுற மாதிரி இருக்கும். இதுல நேம், நம்பர், மெயில் ஐடி, அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டு உங்களோட ஒரு ஐடி ப்ரூஃபும் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதுல நீங்க கொடுத்த நம்பரும் உங்களோட பாஸ்வேர்டும் போட்டு சைன் இன் பண்ணிக்கணும். சைன் இன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு காலம் ஓப்பன் ஆகும். அதுல ஆட் பெட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு காலம் ஓப்பன் ஆகும். அதுல உங்க பெட்டோட டீடைல்ஸ் போடணும். உங்க பெட்டோட நேம், ஐடென்டிஃபிகேஷன் மார்க், பிரீட் என்ன அப்படின்றத போடணும். நீங்க கிராஸ் பிரீட் வச்சிருக்கீங்கன்னா அதர்ஸ் அப்படின்ற காலம் போகலாம். இதை போட்டு நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த காலம் ஓப்பன் ஆகும். அதுல அப்ளை லைசன்ஸ் கொடுக்கும் பொழுது உங்களோட டாக் எந்த ஹாஸ்பிட்டல்ல பாக்குறீங்க அப்படின்றத நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஏபிசி சென்டர்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க பிரைவேட்டா பாக்குறீங்க அப்படின்னா பிரைவேட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா கீழே வெட்டினரியன் டீட்டெயில கேட்கும். அதுல நீங்க வெட்டினரியனோட லைசன்ஸ் நம்பர் போடணும். நீங்க பிரிஸ்கிரிப்ஷன் வச்சிருந்தீங்கன்னா அதுலயே லைசன்ஸ் நம்பர் இருக்கும். அந்த லைசன்ஸ் நம்பர் போட்டீங்கனாலே அவங்களோட நேம் வந்துடும். கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது பேமெண்ட் கொடுக்குற காலம் தான். பேமெண்ட் ₹50 மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கண்டினியூ ₹50 நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆயிடும். இதோட நம்மளோட ப்ராசஸ் முடிஞ்சது. இதுக்கப்புறம் நீங்க ஒரு லைசன்ஸ் நம்பர் போட்டு டாக்டர் நேம் போட்டீங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் போகும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மைக்ரோசிப் டீடைலும் ராபிஸ் இன்ஜெக்ஷன் போட்ட டீடைலையும் அதுல அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்கு போயிட்டு அவங்க அப்ரூவ் பண்ணி நமக்கு லைசென்ஸ் வரும். இதுதான் ப்ராசஸ். கேட்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும் இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். உங்க வெட்டினரியனை காண்டாக்ட் பண்ணி மைக்ரோசிப்பை பத்தின டீடைலை மட்டும் கேட்டுக்கோங்க. மற்றது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். இதெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே போதும், ஈஸியா உங்களுக்கு லைசென்ஸ் கிடைச்சிடும். இந்த வீடியோவை டாக் வச்சிருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பா அவங்க லைசென்ஸ் எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லைசென்ஸை பத்தின ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கமெண்ட் பண்றேன் ஆர் நாளைக்கு அதுக்கான வீடியோவை போடுறேன். நவம்பர் 24க்குள்ள லைசென்ஸ் வாங்கல அப்படின்னா தேவையில்லாம நீங்க ஃபைன் கட்டுற மாதிரி ஆயிடும்.